ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட் வந்துட்டு எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப் சைடில் வந்துட்டு ஓப்பன் ஆயிருந்தது. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பையிங் ப்ரைஸ் செக்ஷன் போய் எக்ஸாக்டாக அதுக்கு ப்ரீவியஸ் டே எங்கேருந்து செல் ஆஃப் ஆயிருந்ததோ அதே ரெசிஸ்டன்ஸில் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி க்ளோசிங் ப்ரைஸ் டே வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. டே லோக்கிட்டே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் லெவலில் மந்த்லி சார்ட் பார்க்க போகிறோம். மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த தடவை மந்த்லி சார்ட் பார்க்கணும்னா இந்த மந்த் எண்ட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையர் இருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே செல்லர்ஸ் வந்து திரும்ப பையர் போனாங்க, திரும்ப செல்லர்ஸ் அகைன் பையர், திரும்ப செல்லர் ரிஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த நெக்லைன் பார்த்தீங்கன்னா கட்டாச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு செகண்ட் இருங்க, அந்த நெக்லைனை நான் உங்களுக்கு ஒயிட் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கும் நல்லா கிளியர் ஐடியா வந்துட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நெக்லைன் பாருங்கள் 5460 தான் இப்போ இருக்குது. 5500. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 49750. ஓகேங்களா? ஸோ இதையும் க்ராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு மேபி ஃபஸ்ட்டு இப்போ இருக்க லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நேற்றுக்கு இருக்க க்ளோசிங் ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 51,311 இருக்குது, 11ல் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல எதை 5500 பிரேக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஃப்ரீ ஃபாலாக 49,500 வரைக்கும் வந்துடும். ஆல்மோஸ்ட் 49,000 வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 49,000ல் ஒரு கன்சால்டேஷன் பண்ணிவிட்டு பிரேக் டவுன் கொடுக்குறது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக 46,000 அகெயின் அங்கேருந்து ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃபால் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இது டவுன் சைட் மார்க்கெட். இப்போ சப்போஸ் அப்படி இல்லாமல் இங்கேயே மார்க்கெட் இந்த லெவல்ஸை ஹோல்ட் பண்ணாலும் அப்சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அப்சைடை விட எல்லாம் இந்த தடவை நெகட்டிவ் சைடில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் இது கொடுக்குறனால நம்ம லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணுறோம். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக 50,000 51,300 இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே இது 5500 தான் நெக்ஸ்ட் லெவல். அந்த லெவல்லேருந்து நெக்ஸ்ட் 49,500க்கு ஃப்ரீ ஃபால் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து அது எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் 3,000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ப்ராப்பராக கிடைக்கும்போது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 51,311 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். 51,311. 1 செகண்ட். 311. ஓகே, நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எல்லோ லைனும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,311. ஓகேங்களா? இதில் இருக்குது. இப்போது ப்ரீவியஸ் டே லோங்கிறது மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல இருக்குது. 51,242 இருக்குது. ஸோ அதையும் ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே ஹைங்கிறது மார்க்கெட்டுக்கு 51,620 இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆன கேப் ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல கேப் ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து பிளாக் லைன் பண்ணிக்கலாம். ஏன்னா லெவல்ஸ் தாங்க மார்க்கெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. வந்துட்டு நீங்கள் எத்தனை ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் லெவல்ஸ் வந்து ரொம்ப மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் அப்சைடில் கேப் ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருக்குது. 52,000ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வர்ஜின் சிபிஆர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வர்ஜின் சிபிஆர் ஆல்ரெடி நிறைய வாட்டி டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நோ மோர் யூஸ். ஸோ இதுக்கப்புறம் பின்னாடி தள்ளிக்கிட்டே போகும்போது நமக்கு நெக்ஸ்ட் இருக்க போகிற வர்ஜின் சிபிஆர் இந்த இடத்துல இருக்குங்க. 50,300லேருந்து 50,200 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு வர்ஜின் சிபிஆர். 1 செகண்ட். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு வர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ என்ன ஆகுன்றது நீங்கள் சிம்பிளாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நான் டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். எல்லா இம்பார்ட்டண்ட் லெவல்ஸையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். 1 செகண்ட். இப்போ வந்து நான் டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோமா? சிபிஆர் வந்துருச்சு. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு
ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு இந்த S1 ப்ரீவியஸ் டே லோவ பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல கேப் டவுன் ஆயி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் சரி, கேப் டவுன் ஆயி ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி பிரேக் டவுன் குடுத்தாலும் சரி, நெக்ஸ்ட் அதோட டார்கெட் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, 50,500 இந்த ரேஞ்ச் தான் சொன்னேன். 50,500 அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் இருக்கும். ஏன்னா, இங்க ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்கனால இத பிரீச் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் 50,000 வரைக்கும் போயிட்டு கூட இத பிரீச் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ, இப்ப இதுலருந்து இது வரைக்கும் இங்க வந்து டார்கெட்ஸ் இருக்கு. ஏன்னா, ஏன் டார்கெட்ஸ் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். லாஸ்ட் 3 டேஸாவே மார்க்கெட் ஹோல்ட் பண்ற ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் தான் ஹோல்ட் பண்ணிருக்கு. இங்க பாருங்க. லாஸ்ட் 3 டேஸாவே மார்க்கெட் இந்த ரேஞ்ச்ல இருக்கு. அப்ப நாளைக்கு இந்த S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் டவுன் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆயி இத ரீடெஸ்ட் பண்ணிட்டு செல் ஆஃப் வந்தாலும், ஒன்ஸ் இந்த பாயிண்ட் பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, அங்க ஹோல்ட் பண்ணியிருக்க பையர்ஸ் அத்தன பேருமே பொசிஷன கிவ் அப் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட்டாவே அடுத்த ஸ்விங்கோட லோ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5600 ஆல்மோஸ்ட் 5500. பட் அதுலயும் ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டா, எனக்கு ஸ்டாப் ஆகாது. அங்க ஒரு கன்சாலிடேஷன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் வரும். 50,000 வரைக்கும். ஓகேங்களா? 50,000 தான் நெக்ஸ்ட் டார்கெட். அப்புறம் அங்க ஒரு இதுலேருந்து திரும்ப ஃப்ரீ ஃபாலா நான் சொன்னேன் இல்லையா? 49,500 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே டவுன் சைட் மூவ்க்கானது தாங்க நான் பேசுறது. இல்ல சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருது. இங்கேருந்து கேப் அப் ஆகுது. இல்ல ஃப்ளாட் அவுட் ஆயி பையிங் பிரைஸ் ஆக்ஷன் அக்ரெசிவா மேல எடுத்துடுறாங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த 51,800 கேப் ஆர்டர் வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆனனால இத கிராஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. கிராஸ் பண்ணி 52,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் எல்லா டைப் ஆஃப் ஆங்கிள்லயும் உங்களுக்கு மார்க்கெட்ல எப்படி நடக்கலான்ற அனாலிசிஸ் சொல்லிட்டேன். ஸோ இதுல உங்களோட செட்டப்க்கு எப்படி வருதுன்றத பார்த்து நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவா ரிட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ தென்.